சிம்பு என்னன்னா இப்போ வந்து அவர் மன்மதன் 2க்கு உண்டான வேலை பார்த்துட்டு இருக்காரு. மன்மதன் 2 அவர் பண்ணுற டைரக்ஷனுக்காக. அஜித் கார் சேஸ் போயிட்டாரு, விஜய் வந்து அரசியல் போயிட்டாரு. இதுக்கு அடுத்த கேட்டகரியில் இப்போ சிம்பு தான் இருக்கு. அப்படி இதெல்லாம் மேலே 2 பேர் குரூப் சுற்றிட்டு இருக்குது. பட் வேஸ்ட் பீஸ் இது. இந்த மேலே ஆர்கேவும் ஜிகேவும் 2மே வேஸ்ட். ஓடாத படம் கூட ஓட வைக்கிறது விஜய் படம், ஓடாத படத்தையும் கலெக்ஷன் பண்ணுறது சிம்பு படம். ஆனால் தக்கு லைஃப் ரெவன்யூவில் பெருசாக பண்ணிச்சு. அந்த ரெவன்யூ சிம்புக்காக தான் போச்சு. சிம்புக்காக தான் போச்சு. சிம்பு மட்டும் இல்லாமல் வெறும் கமலஹாசன் மட்டும் விட்டால் போகாது. வெற்றிமாறன் படம் இப்போ ஷூட்டிங் போயிருக்குது. கோவில்பட்டி செட்டப் வைக்க போடுறாங்க. கோவில்பட்டியை வந்து அப்படியே இங்கே உருவாக்குறாங்க நேச்சுரலாக. மன்மதன் 1 ஹிட் ஆனதில் மிகப்பெரிய பங்கு யுவன் சங்கர் ராஜா இருக்குது. ஏன்னா அவருடைய இசை பயங்கரமாக இருக்கும். இப்போ பீக்கில் இருக்க இசையமைப்பாருன்னா அது அனிருத் தான் இருக்காரு. இப்போ மன்மதன் 2ல் யார் அனிருத்தா யுவனா யார் இருக்கும்? ஃபுல்வேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். நடிகர் சிம்புடைய அடுத்தடுத்த படங்கள் எப்போ அப்டேட் வரும்? ஏன்னா அவர் ஷூட்டிங் போகிறாரா இல்லையா, அவர் ஷூட்டிங் போகலை அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வெற்றிமாறன் படமும் அவர் நடிக்க சேர்ந்து பண்ணக்கூடிய படங்கள்லாம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படி இப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் ஆளாளுக்கு நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் பேசுறதுக்காக சிம்பு கூட பல வருஷமாக இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் மற்றும் தயாரிப்பாளர் டி.ஆர். ரமேஷ் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிம்பு அவர்கள் என்னதான் பண்ணியா, படம் ரிலீஸ் ஆகி அவருடைய படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. பெருசாக படங்கள் எதுவுமே இல்லை. அடுத்தடுத்து படத்தோட அப்டேட் வருது, அடுத்த படத்தில் நடிக்கிறாரு, இதில் நடிக்கிறாருன்னு. பட் ஆனால் பெருசாக ஷூட்டிங் போகிற மாதிரி தெரியல அப்படி இப்படின்னு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு சிம்பு அவர்கள்? சிம்பு என்னன்னா இப்போ வந்து அவர் மன்மதன் 2க்கு உண்டான வேலை பார்த்துட்டு இருக்காரு. மன்மதன் 2 அவர் பண்ணுற டைரக்ஷனுக்காக அது ஒரு ஒர்க்கு போயிடுது. அதுக்கு இடையில வந்து இந்த வெற்றிமாறன் படம் இப்போ ஷூட்டிங் போயிருக்குது. ஷூட்டிங் போயிட்டு ஒரு பாதி ஷூட்டிங் முடிஞ்சு படத்துக்கு அடுத்த ஷெட்யூலுக்கு வந்து இப்போ செட்டூருக்கு போயிட்டுருக்குங்க. கோயில்பட்டியில் தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போச்சு. கோயில்பட்டியில் போகுது. இப்போ வெயில் ஓவராகிறதுனால இப்போ வந்து அதை அப்படியே இங்கே மாற்றி இங்கே செட்டு போட சொல்லி செட்டூருக்கு போயிட்டுருக்குது. கோயில்பட்டி செட்டப் வைக்க போடுறாங்க. கோயில்பட்டியை வந்து அப்படியே இங்கே உருவாக்குறாங்க நேச்சுரலாக. கோயில்பட்டி அப்படியே இங்கே உருவாக்குறாங்க நேச்சுரலாக. அது உண்டான செட்டூருக்கு போயிட்டுருது. அது முடிஞ்ச உடனே 15 ஷூட்டிங், இந்த மாதம் 15 ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. வெற்றிமாறன் படம் தான். வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷன் தானு ப்ரொடக்ஷனு. அது ஆட்டோமேட்டிக்காக அது போய் அது முடிச்சதுக்கப்புறம் ஏஜிஎஸ் படம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அசோக் மாரிமுத்து படம் அது ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் மன்மதன் 2ல கவனம் செலுத்துவார்னு நினைக்கிறேன். மன்மதன் 2 இது 2க்கு பிறகு தேசிய பிரியாசாமி படம், அந்த படம் என்னாச்சு? அது தேசிய பிரியாசாமி படம் வெயிட்டிங். இது முடிச்சதுக்கப்புறம் அவர் வருவார். ஸோ மன்மதன் 2 ஸ்கிரிப்ட் ஹீரோ எல்லாமே அவர் தானா? மன்மதன் 2 உண்டான ஒர்க்கு தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ எல்லாமே அவர் தான். ஆமாம். ப்ரொடியூசர் பாம்பே ப்ரொடியூசரு. அது ப்ரொடியூசர் 2 வாட்டி மீட்டிங் அட்டன் பண்ணியாச்சு. பட் அது வந்து இன்னும் ஃபைனல் ஆகலை. பட் ஃபைனல் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. பட் இதுக்கப்புறம் வந்து அது ஆரம்பிப்பார். ஸோ அவரை பொறுத்து அவர் வேலையை ஒரு கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் யாரையும் கெடுதல் பண்ணல, யாரும் துரோகம் பண்ணல, யாரையும் காயப்படுத்தலை. அவர் வேலை உண்டு, அவர் உண்டு. அவர் பழைய ஆட்கள்லாம் கூட கிடையாது. இப்போ அவர் அவங்க அம்மா தான் கூட இருக்கிறாங்க. இன்னொரு பையன் வந்து சசின்னு ஒருத்தர் கூட இருக்கிறான். ஸோ அதனால் வந்து சிம்பு வந்து கரெக்டாக வீட்டில் தான் இருக்கா. அப்படி ஷூட்டிங் இருந்தால் ஷூட்டிங் போகிறேன், ஷூட்டிங்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்படி வேறு எதுலேயுமே தலையிட கிடையாது, வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. ஆனால் அவர் ஷூட்டிங்கே போக மாட்டுறாரு, டிலே பண்ணுறாரு, லேட் ஆகிறாருன்னு தகவல் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் உண்மையா? சினிமாவில் வந்து அந்த கான்ட்ரவர்சி இப்போ வரதான் செய்யும். கான்ட்ரவர்சி இல்லாமல் சினிமாவே கிடையாது. அந்த காலத்து எம்ஜிஆர் காலத்து, சிவாஜி காலத்து கான்ட்ரவர்சி இல்லாத சினிமாவே கிடையாது. ஒழுங்காக போனாலும் ஒழுங்காக போகலாம் சொல்லுவாங்க, ஒழுங்காக வந்தாலும் ஒழுங்காக வரமாட்டான்னு சொல்லுவாங்க, வரான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து எல்லா நடிகரும் உண்டான ஒரு இது தான். அது என்னன்னா இன்றைக்கி உள்ள சினிமா ட்ரெண்டில் நடிகர் கிடையாது. அஜித் கார் சேஸ் போயிட்டார், சினிமா விட்டு போயிட்டார். விஜய் வந்து அரசியல் போயிட்டார். இதுக்கு அடுத்த கேட்டகரியில் இப்போ சிம்பு தான் இருக்கு. அப்படி சிம்பு தான், வேறு ஆர்டிஸ்ட் கிடையாது. சிம்பு, தனுஷ், சூர்யா, கார்த்திகை, விக்ரம், அதேபோல் வந்து இந்த ஒரு 7-8 ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் இவங்களாம் இருக்கிறாங்க. ஜெயமணி இருக்கா. அப்படி பட் எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு படத்தையும் 2 வருஷம் 1.5 வருஷம் போட்டு டிலே பண்ணிடுறாங்க. அதனால் என்னென்னா இப்போ ஆர்டிஸ்ட் பயங்கர டிமாண்டாக இருக்கிறாங்க சினிமாவில். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஜனநாயகம் மாதிரி படங்கள் தடைப்பட போது ஃபைனான்ஸ் ரீதியாக பாதிப்பு இருக்குது, பிஸ்னஸ் ரீதியாகவும் பாதிப்பு இருக்குது, டெக்னிக்ஸ் ரீதியாக ஒர்க் பண்ணுறதுக்கு மனநிலை வரமாட்டேங்குது. அதான் இப்போ இவர் வந்துருக்கார், நம்ம டிராகன் ஹீரோ பிரதீப் ரங்கனா வந்துருக்கு. இப்போ வந்து லவ் வித் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி ஹீரோ புதுமுகல் வர்றதுக்கு காரணமே வந்து என்னென்னா இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே லாக் ஆகிறதுனால, லேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து கேப்பில் போயிடாங்க. ஹீரோக்களுக்கு பஞ்சமாக இருக்குது. பட் அவங்க ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களாம் ஸ்டாண்டர்ட் கிடையாது. அவங்களாம்
ஸ்டாண்டர்டுனா ஒரு 10 ஹீரோ தான் ரிஜிஸ்டர். அந்த 10 ஹீரோவில் 2 ஹீரோ மாஸ் ஹீரோ, 2 ஹீரோ மாஸ் இப்போ சினிமா விட்டு ஒதுக்கிட்டாங்க. விஜய் ஒதுக்கிட்டாப்படி, அஜித் போயிட்டாப்படி. அஜித் சினிமா வேணாம் தான் கார் சேஸ் போயிட்டாப்படி. விஜய் வந்து சினிமா போதும் அப்படின்னு தான் சோசியல் சர்வீஸ் போயிட்டாப்படி. இது எல்லாம் மேலே 2 பேர் குரூப்பு சுற்றிட்டு இருக்குது. பழைய வேஸ்ட் பீஸ் இது. இந்த மேலே ஆர்கேவும் ஜிகேவும் 2மே வேஸ்ட் இது. புரியுதா? யார் பார்க்க போகிறாங்க? அவங்க குடும்பத்தையே பார்க்க மாட்டேறாங்க, அவங்க யாரும் பார்க்க போக கிடையாது. புரியுதா? ஸோ அது இல்லை அது கீழே உள்ள கேட்டகரி யூத் ஜென்ரேஷன் தான் படம் பார்க்க வராங்க. யூத் ஜென்ரேஷன் இருக்கிற ஆர்டிஸ்ட் இவங்க தான். அதில் சிம்புக்கு வந்து அந்த கிரேஸு மாசு இன்னும் வேல்யூ பெருசாக தான் இருக்க தவிர கேப் போட்டால் வேல்யூ பெருசாக இருக்குது. ஆமாம், காத்துட்டு இருக்காங்க அவருக்கு. கேப் போட்டால் வேல்யூ பெருசாக இருக்குது. ஓடாத படம் கூட ஓட வைக்கிறது விஜய் படம். ஓடாத படத்தையும் கலெக்ஷன் பண்ணுறது சிம்பு படம். புரியுதா? அதில் சிம்புக்கு வந்து இந்த தக் லைஃப்னு ஒரு படம் நம்ம சுமார் தான்ன்றோம். ஆனால் தக் லைஃப் ரெவன்யூவில் பெருசாக பண்ணிச்சு. அந்த ரெவன்யூ சிம்புக்காக தான் போச்சு. அது சிம்புக்காக தான் போச்சு. வேறு யாரும் கிடையாது. மணியத்துக்கும் கிடையாது, கமலுக்கும் கிடையாது. சிம்புக்காக தான். சிம்பு மட்டும் இல்லாமல் வெறும் கமலஹாசன் மட்டும் விட்டால் படம் போகாது. அப்படின்னா உத்தமவில் போகிறது தானே. உத்தமவில் அப்புறம் சினிமா விட்டு போனவர் தான் கமல். திருப்பி எங்கே வந்து விக்ரமில் தான் வந்தார். 9 வருஷம் சினிமா விட்டு வெளியே போயிட்டார். இப்போ கமலுக்கு பண்ண படம் உத்தமவில்லன், சிம்புக்கு வந்த படம் தக் லைஃப். இதுதான். ஸோ அந்த சிம்புக்கு அந்த கிரேஸ், அந்த வேல்யூ எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த குடும்பம் வந்து என்னென்னா ஹெல்ப் பண்ணுற குடும்பம், அட்ஜஸ்ட் பண்ணி போகிற குடும்பம், இன்னொன்று விட்டு கொடுக்குற குடும்பம், பணத்துக்காக பழகிற குடும்பம், பணத்துக்காக வாழ்கிற குடும்பம் அதுவும் கிடையாது. இசி ஃபேமிலியும் கிடையாது. இப்போ டிஆர் அவர்கள் ரிலீஸ் பண்ணார் உயிருள்ள வரை உஷா, அது எப்படி லாபமாக போச்சா அவங்களுக்கு? பெரிய லாபம், மிகப்பெரிய லாபம். 11 படம் வந்து அன்றைக்கி. அது முந்தின வாரமும் படம் வரல, அது தள்ளின வாரமும் வரல. அந்த வாரம் 11 படம் வந்தது. 11 படம் ரிலீஸில் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் வந்தது. ஆனால் அது எப்போ நிறைய படம் அதே டைமில் வந்ததில்ல, ஷோ குறைச்சாங்க. இன்றைக்கி அந்த படம் பிஎன்ஸே இறங்கி போகிற படம் உஷா, உயிருள்ள உஷா. இன்றைக்கி டேட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சி சென்டர்லேயும் எல்லா பி சென்டர் அந்த படம் தான் போகுது. அன்றைக்கி ரிலீஸில் வந்து கம்மியாக போச்சு. ஓப்பனிங் இருந்து ஷோ பெருசாக போகல நிறைய படம் வந்தனால. ஆனால் அதே மாதிரி ரீலீஸ் எதுவுமே வரல, ஆனால் இன்றைக்கி உயிர் உள்ள வருஷம் இன்னைக்கு இறக்குறதுல நல்லா போகுது. ஓகே. டிஆர் என்ன பாடுபட்டாரோ, என்ன வேலை பார்த்தாரோ, அது 2 மடங்கு அந்த படம் லாபமாக வந்து. டிஆருக்கு அந்த கிரேஸ் எப்போவுமே அந்த பிஎன்சி ஆடியன்ஸு, அந்த ஏ சென்ட்ரு, பி சென்ட்ரு, இது சி சென்ட்ரு, பி சென்ட்ரு, அந்த கூட்டம் எப்போவுமே இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக மன்மதன் 2, மன்மதன் 1 ஹிட் ஆனதில் மிகப்பெரிய பங்கு யுவன் சங்கர் ராஜா இருக்குது. ஏன்னா அவருடைய இசை பயங்கரமாக இருக்கும். இப்போ பீக்கில் இருக்க இசையமைப்பாருன்னா அது அனிருத் தான் இருக்காரு. ஸோ மன்மதன் 2ல் யார், அனிருத்தா யுவனா, யார் இருப்பா? மன்மதன் 2ல் இவர் வருவார், யுவன் சங்கர் ராஜா இருப்பார். ஏன்னா அவங்க காம்போ எப்போ ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து அது அன்னைக்கு சினிமா வந்து சின்னதாக இருக்கும்போதே மன்மதன் பெருசாக போச்சு. நீ சினிமா வேறு லெவலில் பெருசாக இருக்குது. நீ மன்மதோடைய வேல்யூ பெருசாக இருக்கும். கேஸ்டிங்கும் சரி, செலவும் சரி, சாங்கும் சரி, அதை விட 3 மடங்கு 100 மடங்கு ஹிட் ஆகும் சாங். இப்போ ஆர்டிஸ்ட்லாம் யாரும் முடிவு பண்ணியாச்சா? மற்ற ஆட்கள்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கு, எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஓகே. எல்லாம் பேசுவது எல்லாம் அவர் எஸ்டிஆரே சொல்லுவார். அதெல்லாம் ஓகே. சிம்பிள் முடிவு பண்ணி சிம்பிள் சொல்லுவார். பட் அதுக்கு உண்டான ஐடியாவில் இப்போ ஒர்க்கு போயிட்டு இருக்கு. வெற்றிமாறன் படம், அஸ்வத் பாரிமுத்து படம் முடிஞ்ச பிறகு தான் மன்மதன் 2. அதுதான் வெற்றிமாறன் மட்டும் ஸ்பீடாக போயிட்டு ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. சிட்டு ஒர்க் போயிட்டு தான் அங்கே நடந்து நல்லபடியாக இப்போ அது இங்கே நடக்க போகுது. அந்த காம்போ பெருசு எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே. அது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். சூப்பர் சார், கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார்.